வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தேர்டு எபிசோட் தான் யூஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு நம்ம ஐஸ் ஐலாண்டை முடிச்சு விட்டு இப்போ நம்ம எந்த ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரைன்ஸ் வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மெரைன்ஸ் வில்லேஜில் போய் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கிரைண்டிங் ஐஸ் அதே மாதிரி நம்ம போயிட்டு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் காட்டுறோம். இந்த சீக்ரெட்டை நீங்கள் பார்த்துட்டு சீக்ரெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ரேரான நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரூட் கிடச்சி ஸ்பின் பண்ணும்போது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அது பண்ணியிருந்தோம், அதை போட்டிருக்கேன். அந்த ஃப்ரூட் வந்துட்டு ரொம்ப ரேரான ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை நாங்கள் இடத்துக்கு பண்ணி காட்டுறோம். ஆனால் இந்த ஃப்ரூட்டை வந்துட்டு அவேக்கன் பண்ணணும்னா தண்ணிக்குள்ளே விழுது இந்த ஐஸ் ஃப்ரூட்டு. நல்லா பவர் போட்டு போனாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துருக்கு. எனக்கு தெரியல, நானும் வேரி ஆகிட்டேன். அது என்ன ஃபுட்டு நான் இப்போ அது என்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரூட் நம்மளுக்கு கிடச்சிது. கைஸ் ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிது. இந்த ஃப்ரூட்டு நம்ம சாப்பிட போகிறதில்ல, நம்ம அப்படியே இந்த ஃப்ரூட்டை நம்ம மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கைஸ் இந்த இடம் முடிக்கிறதுக்கு இன்னும் 5 லெவல் தான். பாஸ் டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா நம்ம அந்த எட்டி அடிக்கும் போதே நம்மளுக்கு 5 லெவல்கிட்ட ஏறிட்டு. ஏன்னா எட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஃப்ரூட்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரூட்டில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மாப்னு சொல்ல முடியாது, எம்பிசி இல்லை பவர்ஃபுல்லான பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 பேரும் ஃபஸ்ட்டு ஒரே வச்சு இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அதனால் நம்ம அடிக்க முடியாது. ஆஸ்திரியை பற்றி பார்த்தீங்கன்னா இருக்குது. சத்தத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கேம் சவுண்டை ஃபஸ்ட்டு குறைச்சிடலாம். கேம் சவுண்டு இது கேம் சவுண்ட் 3-. இப்போ நம்ம நார்மல் சவுண்டு ஏற்றிடலாம். ஓகே கைஸ், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். இந்த பிறகு எனக்கு தூக்கி போடுற பவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது கைஸ். ஏன்னா அது எங்கேயாவது தூக்கி அடிச்சிடும், எங்கேயாவது போயிடுவானுங்க, எங்கே போவானுங்கன்னு தெரியாது, எதுக்கு போகிறானுங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி போயிட்டே இருப்பானுங்க. அதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பவர் நான் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி கல் மாதிரி இருக்க இடத்துல யூஸ் பண்ணால் அவங்க எங்கே போகிறானுங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எங்கேயாவது வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணுறோன்னா போதும், எங்கேயாவது போயிட்டு கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்ட்டை முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம 300 மாஸ்டரி அடிச்சிட்டோம். ஓகே, நம்ம மீலையும் இது 2த்தையும் 60 கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம கொஞ்சமாவது இதாக இருப்போம். இல்லைனா நம்ம நூறு குட்டி மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். அடுத்து இந்த கேஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்லாம்லடா, அது ரொம்ப பவர்ஃபுல் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பவர்ஃபுல் ஃப்ரூட்டு தான். பட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஃப்ரூட் வந்துட்டு நம்ம இந்த ஐடியில் வந்துட்டு சாப்பிட்றது வேஸ்ட். நம்ம ஏன்னா ஏற்கனவே ஐஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐஸ் ஃப்ரூட்டே செம்மையாக தான் இருக்குது. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு அந்த ஃப்ரூட்டை வேஸ்ட் கூட பண்ண தேவையில்லை. அதனால தான் நான் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரூட்டே வச்சுக்கலாம், அந்த ஃப்ரூட்டை நம்ம மெயின் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன்ட்டு எனக்கு ஒரு தோ ஃப்ரூட் எடுத்தாடா, நான் சயின்ஸி வர போகிறேன், எனக்கு தோ ஃப்ரூட் வேணுன்ற மாதிரி கேட்குறான். அவனுக்கு தோ ஃப்ரூட் வேணும் அப்படின்றதுனால என்கிட்ட டபுள் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நான் அதை வச்சு ஏதாவது ட்ரேட் பண்ணி லெப்பர்ட் டோலாம் எடுக்கலாம். அந்த மாதிரி நான் எடுப்பேன். இல்லைன்னா நான் இது கூட இப்போ என்கிட்ட ஒரு லெப்பர்ட் கூட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் இது கேஸையும் மெர்ஜ் பண்ணி அதை வச்சு எட்டி எடுத்துடுவேன். எட்டி வச்சு நான் என்ன வேணால் பண்ணலாம். எட்டி வச்சு 2 லெப்பர்டு ஒரு தோ எடுக்கலாம் கைஸ். நான் 2 லெப்பர்டு எடுக்காமல் நான் வந்துட்டு அதாவது ஒரு சூப்பர் ட்ரேட் எடுக்க போகிறேன். அடுத்து லெப்பர்ட் ரீவொர்க் ஆக போகுன்றாங்க. அது உண்மையான்ற மாதிரி எனக்கும் டவுட்டு தான். ஏன்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்கனவே கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கிட்ஸ்னே இல்லை, எட்டி அளவுக்கு இல்லை. ஆனால் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக தான் இருக்குது. அது யூஸ் பண்ணுற அளவு தான் ஒர்த்தியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீவொர்க் கொண்டு வந்தால் அது எட்டியோட பவர்ஃபுல்லாக ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட நான் வந்துட்டு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேங்க கைஸ். ஏன்னா நான் இந்த முக்கில்ன்ற பையன் தாங்க, இந்த முக்கில் பையன் எனக்கு அன்றைக்கி அந்த தோ ஃப்ரூட் கொடுத்துலேருந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
ஜாயின் பண்ணி எனக்கு மறுபடியும் டீரெக்ஸ் ஃப்ரூட் வேணும்னா கேட்குறான். நான் என்ன பண்ண போகிறேன்னா, டீரெக்ஸ் ஃப்ரூட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வேறையாக இருக்காது, அதாவது இவன் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கார்ல, இதே மாதிரி நம்ம வேறு யாராவது சப்ஸ்கிரைபர் இருப்பாருங்க, அவங்களுக்கு வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கும்போது நம்ம வந்துட்டு கிவ்அவேவாக கொடுத்துடலாம். டீரெக்ஸ் ஃப்ரூட் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு உங்கள் யூசர் நேம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு இது ட்ரேடில் வந்துட்டு உங்களுக்கு டீரெக்ஸ் தரேன். அதுக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் யூசர் நேம் அனுப்பிச்சி விட்டு என் கூட விளாட ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீரெக்ஸும் கிடைக்காது. ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் ஒரு யூடியூபரை வந்துட்டு வேணுக்குனே வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கும்போது ஒருத்தன் டீரெக்ஸ் ஃபுட் ட்ரேட் பண்ணுறேன், நான் வந்துட்டு ஃப்ரீயாக கிவ்அவே கூட தரப்பேன் அப்படின்னா, நானும் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு என்னப்பா, நம்மளுக்கு டீரெக்ஸ் ஃபுட் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். சையன்சி வாங்க ப்ரோன்னா பார்த்தா எனக்கு சூஸ் பண்ணிட்டாங்க அந்த பையன். சையன்சி வாங்க ப்ரோன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கேன், ஃபஸ்ட்டில் வந்து ட்ரேட் பண்ண சொன்னால் அவர் வந்துட்டு உனக்குலாம் தர முடியாது, நீ என்னை வந்துட்டு நக்கல் பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி எனக்கு கொடுக்கவே இல்லை கைஸ். அதே மாதிரி என்னையும் வெறுப்பேதாதீங்க. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ என்ன லெவலில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் இந்த பாஸ் கொஸ்ட்டை முடிக்கிறதுக்கு. இதோ இப்போ இவன் 4 பேர் அடிக்கணும், அங்கே ஒருத்தன் நிற்பான். அடுத்து எனக்கு எனர்ஜியே சுத்தமாக இல்லை கைஸ். நான் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஃபுட்டில் போட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனர்ஜியே இல்லாமல் நூகு குட்டி மாதிரி தான் சுற்றணும். ஏன்னா ஐஸ் ஃப்ரூட்டுக்கு எனர்ஜி முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பவரும் பக்காவாக எனர்ஜி குடிக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பவரும் பக்காவாக எனர்ஜி குடிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து தண்ணி மழை நடந்தாலும் எனர்ஜி ஏறாது, அப்படியே நின்றோம். அதுதான் கைஸ் நமக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பாருங்கள் 2 லெவல்ஸ் ஏறி இருக்குது கைஸ். இது ரொம்ப லக்கியான விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு 50 மாஸ்டரி அடிச்சிட்டோம், 50 ஸ்டாட்ச் போட்டோம் இதுக்கு எனர்ஜிக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணலாம். எத்தனை இது வருது பாருங்கள் கைஸ். என்னாச்சு எப்படி கைஸ் திடீர்னு நம்ம செத்துட்டோம், ஏன்னு தெரில. இந்த ஒன்றாவே செத்துட்டோம் கைஸ். ரீசெட்டும் பண்ணல, எப்பட்றா வேறு ஏதோ ஒரு பக்கில் செத்துருப்போம். நம்ம இப்போ வந்துட்டு பாஸ் அடிக்க போகிறோம். பாஸ் இதோட பாஸோட வேலையாக இருக்குமோ? பாஸ் நானே நிற்கிறான், இல்லை அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அந்த பையனா அவனாக இருக்குமோ? இல்லைங்க, அவனை பிஇபி போட்டு முடிச்சு விட்ருக்கேன் அன்னைக்கு. பார்க்கணும் இவனே தாங்க சவுண்ட் ஃப்ரூட்டு. தம்பி என்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்குன்னு நீ பார்த்தோன்னா மிரண்டுருடா. கேஸ் ஃப்ரூட் வச்சுருக்கேன்டா. இப்போ நான் பிஇபி எனப்பிள் இல்லைன்னா எங்கடா போச்சு? அதே பாய் இல்லை காணா போயிட்டான். கேஸ் ஃப்ரூட் இருக்குது, குவாக் ஃப்ரூட் இருக்குது, ரப்பர் ஃப்ரூட் இருக்குது, லைட் இருக்குது, ஃப்ளேம் இருக்குது, ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி மொக்க ஃப்ரூட்லாம் இருக்குது. ராக்கெட்டும் வச்சுருங்க. ராக்கெட்லாம் ரொம்ப ரேரான ஃப்ரூட்டு. ஏன்னா என் மெயின் ஐடியில் ராக்கெட்டே இல்லை. ஏன்னா ராக்கெட் வந்துட்டு நான் ஃபுல்லாக ரைடுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ணதுனால அது ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் எண்டிங்கில் அந்த லெப்பரோட இதையும் போட்டு நம்ம ஒரு ஸ்பின்னையும் போட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இந்த பாஸ் ஒரு வாட்டி அடிக்கணும். இந்த பாஸ் ஸ்பானே ஆக மாட்டாங்க. ஸ்பான் நானே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த பாஸ் ஸ்பான் ஆகிட்டான். இப்போ நம்ம போய்ட்டு அந்த பாஸை அடித்து நொறுக்கிடலாம். அடே பாஸை ஏன்டா இப்படி இருக்க? ஓகே, நம்ம கொஸ்ட்டு போட்டாச்சு. ஆமாம், இதுதான் அந்த கொஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ இந்த பாஸ் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஈஸியாக இருக்கானே. ஐயோ, ஒரே அடியில் அடிக்கிறாங்க. காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க. இன்றைக்கி உங்கள் கதை ஓவர்றா சார். நீங்கள் அந்த பெல்ட் மாதிரி எதுவும் விடுவாங்க, பெல்ட்டில் என்ன விடுவாங்க, அதோ விடுவாங்க சாப்பிடா. ஐயோ என்ன எத்தனை ஐயோ போதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுண்டி. இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச பவுண்டிலாம் உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த பையன். இன்றைக்கி இவனை விட்டோன்னா நம்ம முடிச்சு விட்ருவோம். நம்ம இன்னைக்கு இறங்கி விளாண்டு இவனை முடிச்சு விட்றோம். இல்லைடா அட்மின், நீ இன்னும் அட்மின் மாதிரியே பண்ண மாட்டேற. அட்மின்லாம் எவ்வளோ நல்லவனாக இருப்பாங்க. பவர் ஓப்பனே ஆக மாட்டேது, அதாவது தொட்டால் அது ஒர்க்கே ஆக மாட்டேது. அதனால் இன்றைக்கி நம்ம பவுண்டியை குடிச்சு உறிஞ்சு குடிக்க போகிறோம். இவன் இன்றைக்கி உன்னை விட மாட்டேன்டா. ஓகே கைஸ், நம்மகிட்ட எவ்வளோ லெவல் ஏறிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இன்னும் நம்ம ஒரு மாஸ்டர்
இப்போ நம்ம ஸ்பின் போட்டு இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்த ஐலாண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க நம்ம ஜங்கிளில் போய் ஒரு ஸ்பின்னை போடுவோம். நான் ஸ்பின்னு நேற்று நைட்டு தாங்க ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி அளவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம காசு எடுத்து ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். ஸ்பின்னில் ஒரு லக் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் போட்டா. தம்பி ஐஸ் ஃப்ரூட்டுப்பா. ஹோலி ப்ரோ, ஐஸ் ஃப்ரூட் கொடுத்துருக்காரு. யாராவது என்ன கொல்லுங்கடா. இவன் நம்ம கொல்ல வேண்டியதான். எங்கேப்பா தம்பி இருக்க? எங்கே போய் அவன் அடிச்சா பவுண்டி கிடைக்கும் தப்பிச்சிட்டானா? அரே பாய், ஓ பறந்து போ. மேமோத்தா, ஓ ப்ரோ மேமோத்தா ப்ரோ. ஓ ப்ரோ மேமோத் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ் இந்த பையன். என்னை யாராவது ஒரு வாட்டி கொல்லுங்கடா. அப்போ தான்டா ஸ்பின்னு போட முடியும். ஸ்பின் போடுற நேரத்துல டக்குன்னு அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா எனக்கு ஃப்ரூட் ஏதாவது கிடச்சா போயிடும் கைஸ். யாராவது என்ன அடிங்க ப்ளீஸ் ப்ரோ, கில் மீ ப்ளீஸ், கில் மீ. யோ எவனாவது என்ன கொல்லுங்க ப்ளீஸ், கில் மீ. பிவிபி ஆன் பண்ணியா? யோ யார் விளையாட தெரியுமா விளையாட தெரியாதா? டே கொல்ல தெரியுமா தெரியாதாடி? என்னடா பண்ணுறடி? கில் மீன் போட்டால் கொல்லண்டா. நம்ம படப்படம் ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். இங்கே என்னன்னா சேஃப் ஜோன் வருதா? அப்போ சரி ஓகே. இப்போ நம்ம அந்த கோடை டைப் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தால் இந்த கோடை டைப் பண்ணுங்க கைஸ். இல்லை லெவல்னு போட்டு நீங்கள் வந்துட்டு 700 போட்டு ஐஸ் ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா இந்த பவர்லாம் போடுங்க. பவர்லாம் போட்டு இதை ஆன் பண்ணி விட்டு நடந்து போயிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லக்கையாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நவ் வி காட் அ டைமண்ட் ஃப்ரூட் கைஸ். திஸ் இஸ் டைமண்ட். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இல்லை. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணது டைமண்ட் ஃப்ரூட். நல்ல ஃப்ரூட் தான் கைஸ். ஓகே, இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்வென்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டிலே ஒரு கெத்தான இன்வென்ட்ரி வச்சுருக்கோம். ஓகே, அதே மாதிரி நான் வந்துட்டு சொல்லல அந்த ப்ரூஃப் வந்துட்டு லெப்பர்ட் ஃப்ரூட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் கிடச்சதுன்னா அதை நான் இப்போ காட்டுறேன் கைஸ். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு கூகுள்குள்ளே போனீங்கன்னா கேமர்ஸ்னு ஒரு ஆப் உங்களுக்கு தெரியும், சில பேர் தெரியும், ட்ரேடிங் ஆப் வந்துட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ புதுசாக அப்டேட்டில் வந்துட்டு நிறைய இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன மாதிரினா நிறையா கேம்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேம்ஸில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து கீழே டவுனில் போனீங்கன்னா இங்கே பிளாக் ஃப்ரூட்டுன்னு இருக்கும். நீங்கள் பிளாக் ஃப்ரூட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அங்கே வந்துட்டு ஃப்ரீ ப்ரைவேட் சர்வர்னு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் ரீவோர்க்கான மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். இதை வச்சு தான் நான் வந்துட்டு லெப்பர்ட் ரீவோர்க்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரேடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் லெப்பர்ட் ஃப்ரூட்டை தான் அவன் கையில் வச்சுருக்கான். இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு இங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும் அது லெப்பர்ட் ஃப்ரூட் தான். அங்கே வந்துட்டு லெப்பர்ட் சிம்பிளாக போட்டு அப்டேட் பிளாக் ஃப்ரூட்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரீ சர்வரில். அதை வச்சு தான் கைஸ் நான் லெப்பர்ட் வந்துட்டு ரீவொர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதோட இருக்கேன். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.